வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பொங்கல் பரிசு தொகை வழங்கும் திட்டம் ஆலந்தூரில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திமுக அரசு புது திட்டம் கொண்டு வந்தால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு திகு திகு என எரிகிறது. அமைச்சர் ரகுபதி விமர்சனம். டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. தொகுதி பங்கீடு குறித்து இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தை. ரஷ்ய கொடியுடன் சென்ற கச்சா எண்ணெய் கப்பலை கைப்பற்றியது அமெரிக்கா. ரஷ்ய போக்குவரத்து துறை அமைச்சகம் கடும் கண்டனம். ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். அரிசி, சர்க்கரை, கரும்புடன் ரூபாய் 3000 பொங்கல் பரிசு தொகை வழங்கும் திட்டத்தை ஆலந்தூரில் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். உலக மாந்தர் அனைவருக்கும் உயிர் வளர்க்கும் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்திடும் வேளாண் தொழில் வளர்ச்சிக்கு உதவி வரும் கதிரவனுக்கும் உழவர்களின் உழைப்பிற்கும் உறுதுணையாய் விளங்கிடும் கால்நடைகளுக்கும் உலக மக்களுக்கு உழைப்பால் உணவளித்து பசிப்பினி போக்குவதையே வாழ்வு என கொண்டுள்ள உழவர் பெருங்குடி மக்களுக்கும் நன்றி கூறி குடும்ப உறவுகள் ஒன்றிணைந்து உலக தமிழர்களால் பன்னெடுங்காலமாக கொண்டாடப்படும் பாரம்பரியமான உன்னத விழா இனிய பொங்கல் திருநாள் ஜனவரி 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடிட திராவிட மாடல் அரசு 2,22,21,170 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வாழும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு நீள கரும்பு ஆகியவற்றுடன் ரொக்கம் ரூபாய் 3000 சேர்த்து வழங்கும் பணிகளை சென்னை ஆலந்தூரில் இன்று காலை தொடங்கி வைக்கிறார். அதே நேரத்தில் அமைச்சர் பெருமக்கள் மாவட்டங்களில் பொங்கல் பொருட்களையும் ரொக்க பணம் ரூபாய் 3000 வழங்கி தொடங்கி வைக்கின்றனர். மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு நியாய விலை கடைகள் மூலம் விலையில்லா வேட்டி சேலைகளும் பொங்கல் தொகுப்புடன் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் வழங்கப்படுகின்றன. மக்களை ஏமாற்றும் காதில் பூ சுற்றும் வேலையை எல்லாம் செய்த பழனிசாமி திட்டத்தை பற்றி பேசுவதற்கு அருகதை அற்றவர் என்று அமைச்சர் ரகுபதி விமர்சித்து உள்ளார். இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி தனது எக்ஸ் தள பதிவில் திமுக அரசு புது திட்டம் கொண்டு வந்தால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு திகு திகு என எரிகிறது என்றார். தொடர்ந்து பழனிசாமி 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் அன்புமணி சேர்ந்தபோது வேடந்தாங்கல் பறவை போல் அடிக்கடி அன்புமணி கூட்டணி மாறிக்கொண்டிருக்கிறார் என விமர்சித்தார். ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அன்புமணியோடு ஐக்கியமாகி இருக்கிறார். மேலும் கூட்டணிக்கு ஆள் கிடைக்காதா என ஓராண்டு காலமாக ஓலமிட்டு கொண்டிருந்த பழனிசாமிக்கு திமுக அரசின் உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் நினைவுக்கு வந்ததால் ஒப்பாரி ஓலமிடுகிறார் என தெரிவித்தார். டெல்லியில் உள்ள மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். டெல்லியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்து மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் இல்லத்தில் சந்தித்தார். இந்த சந்திப்பில் தொகுதி பங்கீடு விவகாரங்கள் மற்றும் கூட்டணியில் இடம்பெற வருகை தரும் கட்சிகள் பற்றிய விவரங்கள் குறித்து இருவரும் கலந்து உரையாடினர். இதையடுத்து தமிழகத்தில் திமுக ஆட்சியில் பல்வேறு துறைகளில் 4 லட்சம் ரூபாய் கோடிக்கு ஊழல் நடந்ததாக கவர்னர் RN ரவியிடம் எடப்பாடி பழனிசாமி அளித்த அறிக்கை பற்றியும் அமித்ஷாவிடம் விரிவாக எடுத்து கூறினார். ரஷ்ய கொடியுடன் சென்ற கச்சா எண்ணெய் கப்பலை அமெரிக்கா பறிமுதல் செய்ததை அடுத்து ரஷ்யா கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. வட அட்லாண்டிக் கடல் பகுதியில் சென்று கொண்டிருந்த கச்சா எண்ணெய் கப்பலை அமெரிக்கா பறிமுதல் செய்துள்ளது. இந்த கப்பலில் ரஷ்ய தேசிய கொடி பொருத்தப்பட்டிருந்ததாகவும் கப்பல் ரஷ்யாவுக்கு சென்று கொண்டிருந்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. மேலும் இது குறித்து ரஷ்ய போக்குவரத்து துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 1982ஆம் ஆண்டு ஐநா கடல் சட்ட ஒப்பந்தத்தின்படி சர்வதேச கடல் பகுதியில் கப்பல் போக்குவரத்துக்கு சுதந்திரம் உள்ளது. எனவே மற்ற நாட்டு சட்டப்பூர்வமாக பதிவு பெற்ற கப்பல்கள் மீது பறிமுதல் செய்ய உரிமம் இல்லை. மேலும் தங்கள் நாட்டு கொடி பறக்க விடப்பட்ட எண்ணெய் கப்பலை அமெரிக்கா கைப்பற்றியதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கு. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற நிலையில் 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இதன் காரணமாக தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் உள்ள மாவட்டங்களில் சில இடங்களில் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் ஜனவரி 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் சென்னை, செங்கல்பட்டு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
திண்டுக்கல்லில் நடைபெற்ற விழாவில் கைவினைஞர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் 1595 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்ததுடன் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். திண்டுக்கல் மாவட்டம் ஆட்சியரக வளாகத்தில் கலைஞர் கைவினை திட்டம் மண்டல அளவிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டார். முதல் கட்டமாக 61 புதிய பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பிறகு அவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்கள், உழவர்களுக்கு வேளாண் கருவிகள், தாட்கோ மூலம் 4 சக்கர வாகனங்கள் போன்றவற்றை வழங்கினார். தொடர்ந்து மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியதோடு 1595 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்ததுடன் புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல்லும் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் பெரியசாமி, உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, வருவாய்த்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ஆகியோர் பங்கேற்றனர். ஆதிக்க மிக்கவர்களின் மிரட்டல்களுக்கு ஆளாகாமல் இளம் தலைமுறையினர் தொடர்ந்து எழுத வேண்டும் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள சட்டமன்ற வளாகத்தில் புத்தக கண்காட்சியை கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் விளக்கேற்றி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து எழுத்தாளர்களுக்கான விருதை பிரபல எழுத்தாளர் மாதவனுக்கு வழங்கினார். இதேபோல் பல்வேறு எழுத்தாளர்கள் எழுதிய புத்தகங்களையும் முதலமைச்சர் வெளியிட்டார். அப்போது பேசிய முதலமைச்சர் பினராயி விஜயன், இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகாமல் புத்தகங்களை படிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இளைஞர்களை புத்தகம் படிப்பதில் போதையாக மாற்றுவதுதான் இந்த புத்தக கண்காட்சியின் லட்சியம் என்றும் தெரிவித்தார். உலகில் எங்கு புத்தகம் படிப்பது குறைந்தாலும் கேரளத்தில் குறையாது என்று நம்பிக்கை தெரிவித்தார். இந்த புத்தக காட்சியில் 300 அரங்கங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தக கண்காட்சி ஜனவரி 13ஆம் தேதி வரை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக அரசு திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பக்தர்கள் மீது நடத்திய தாக்குதலுக்கு நீதி கிடைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் முருகன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது திமுக அரசின் போலி முகம் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நடத்திய நாடகம், பக்தர்கள் மீது நடத்திய தாக்குதல் அனைத்திற்கும் பதில் அளிப்பது போல உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்ற நீதிபதி சுவாமிநாதன் தீர்ப்பை 2 நீதிபதிகள் அமர்வு உறுதி செய்துள்ளதாகவும் முருகன் கூறினார். 50-60 வருடத்திற்கு மேல பக்தர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கூட கார்த்திகை தீபத்துல தீபம் ஏற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். 100 வருஷத்துக்கு முன்னாடியே கேஸ் நடந்து அது கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டிய இடம் என்று தீர்ப்பளிக்கப்பட்ட விஷயம். அந்த இடத்துல அவர்கள் பக்தர்கள் சென்று போராடி கடைசியாக இந்த வருடம் அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன் ஆகியோர் வழங்கினர். தமிழ்நாடு அரசின் சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கு உலகம் உங்கள் கையில் என்னும் பெயரில் மடிக்கணினி வழங்கப்பட்டு வருகிறது. புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் கல்லூரி மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன. அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன், சட்டமன்ற உறுப்பினர் முத்து ராஜா, மேயர் திலகவதி, கல்லூரி முதல்வர் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கினர். மடிக்கணினிகளை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் குழுவாக படம் பிடித்துக் கொண்டனர். திருவனந்தபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச புத்தக கண்காட்சியை காண வரும் பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக நகரை சுற்றி காட்டும் சிட்டி ரைட் திட்டத்தை கேரள போக்குவரத்து துறை அமைச்சர் கணேஷ்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் சட்டசபை வளாகத்தில் 4வது சர்வதேச புத்தக கண்காட்சி இன்று தொடங்கப்பட்டது. கண்காட்சியை பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் பார்வையிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புத்தக கண்காட்சி பார்வையிட வருகை தரும் பள்ளி, கல்லூரி மாணவர்களை இலவசமாக அரசின் சிறப்பு பேருந்தில் சுற்றி காட்டும் சிட்டி ரைட் நிகழ்ச்சியை சட்டசபையின் முன்பகுதியில் போக்குவரத்து துறை அமைச்சர் கணேஷ்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் கணேஷ்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வரும் 13ஆம் தேதி வரை நடைபெறும் புத்தக கண்காட்சிக்கு வருகை தரும் அனைத்து பள்ளி, கல்லூரி மாணவர்களையும் இலவசமாக மாநகரை சுற்றி காட்டும் விதமாக சட்டசபை குழுவினருடன் கேரள அரசு போக்குவரத்து கழகமும் இணைந்து சிட்டி ரைட் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அமைச்சர் கணேஷ்குமார் தெரிவித்தார். നാടിനും മലയാളിക്കും മലയാള ഭാഷയ്ക്കും നമ്മുടെ ഒരു വായനാശീലം വളർത്തുന്നതിനും പുസ്തകങ്ങളെയും അതിനെ ആ എഴുത്തുകാരെയും ഒക്കെ നമ്മുടെ ഒരു തലമുറയ്ക്ക് പരിചയപ്പെടുത്തുന്ന ഒരു വലിയ ഒരു പദ്ധതിയായി ഇത് മാറി എന്നുള്ളതിൽ ഈ പുസ്തകോത്സവം, നിയമസഭയുടെ നേതൃത്വത്തിൽ പുസ്തകോത്സവം അഭിമാനമാണ് മലയാളിക്ക്. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு நலவாரிய அடையாள அட்டையும் நலத்திட்ட தொகுப்புகளும் வழங்கப்பட்டன. சோளிங்கரில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரியம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு நகராட்சி தலைவர் தமிழ்செல்வி தலைமை தாங்கினார். இதில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் ஆகியோர் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு நலவாரிய அடையாள அட்டையும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கினர்.
அப்போது வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வழங்க வேண்டும், நாட்கூலியை 310 ரூபாயிலிருந்து 500 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று தங்கள் கோரிக்கைகளை தூய்மை பணியாளர்கள் முன்வைத்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாக இருப்பதாகவும் திமுக கூட்டணி பலவீனமாக உள்ளதாகவும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருப்பதாக கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாக உள்ளதாகவும் திமுக கூட்டணி பலவீனமாக உள்ளதாகவும் தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் வழக்கில் நல்ல தீர்ப்பு கிடைத்துள்ளது போல் மக்களிடத்திலிருந்து நல்ல தீர்ப்பு தங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்ப்பதாக தமிழிசை கூறினார். இதே போல பல கூடுதல் பலங்களை நாங்கள் பெறுவோம். அதனால இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் பழனிசாமி அவர்கள் சொன்னதை போல நிச்சயமாக புதிய கட்சிகள் இணையும். இன்னைக்கு பழனிசாமியும் ராமனும் சேர்ந்திருக்கிறார்கள். முருகனுக்கு நல்ல தீர்ப்பு கிடைத்திருக்கிறது திருப்பரங்குன்றத்துல. ஆக வழக்காடு மன்றத்திலும் எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்துள்ளது கூட்டணியின் பலத்தை அதிகரித்துள்ளதாக தமிழிசை தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ளது கூட்டணிக்கு பலத்தை சேர்த்துள்ளதாகவும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவிழந்து உள்ளதாகவும் குறிப்பிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெற்று வருவது திமுக தலைவர் ஸ்டாலினை பதற்றம் அடைய வைத்துள்ளதாகவும் அதனால்தான் மத்திய அமைச்சர் அமித்ஷா குறித்து அவதூறான கருத்துக்களை பேசி வருவதாகவும் தமிழிசை கூறினார். அதே மாதிரி அமித்ஷா அவர்களை பார்க்க சென்று கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. அந்த மாற்றம் டென்ஷனாக முதலமைச்சர் இன்னைக்கு காலையில் பேச்சிலிருந்தே தெரிகிறது. அமித்ஷாவா அவதூறு ஷாவா அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் அவதூறு செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அது அவதூறு ஷாவா தான் இருப்பார். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் கல்லூரியில் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அதன் இணைப்பு கல்லூரிகளுக்கான தேர்வை கட்டணம், சான்றிதழ் கட்டணம், மறுமதிப்பீட்டு கட்டணம் ஆகியவற்றை உயர்த்தியுள்ளது. அதனை திரும்ப பெற வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். விருத்தாசலம் கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரியில் இந்திய மாணவர் சங்கத்தின் பிரதீப் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டையில் சாலை பாதுகாப்பு மாதத்தையொட்டி 5000 ரூபாய்க்கு வாங்கும் செல்போனுக்கு டெம்பர் கிளாஸ் ஒட்டும் நீங்கள் தலைக்கு ஹெல்மெட் போடாமல் அலட்சியமாக இருப்பது ஏன் என்று காவல் ஆய்வாளர் வினா எழுப்பினார். புதுக்கோட்டையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் உள்ள கம்பெனி சைலன்சர்களை அகற்றிவிட்டு அதிக சத்தம் எழுப்பும் வகையில் வடிவமைக்கப்பட்ட சைலன்சர்களை பொருத்தி கொண்டு அச்சுறுத்துவதாக புகார்கள் வந்தன. இதையடுத்து போக்குவரத்து உதவி ஆய்வாளர் அழகர், காவலர்கள் விக்னேஷ், திலீபன், ஹரிகரன், கௌதம் ஆகியோர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இருசக்கர வாகனங்களில் அதிவேகமாக சென்ற இளைஞர்கள் விரட்டி சென்று மடக்கி பிடித்து வாகனங்களை பறிமுதல் செய்தனர். அவற்றில் பொருத்தப்பட்டிருந்த அதிக சத்தம் எழுப்பக்கூடிய சைலன்சர்களை எடுத்து அடித்து நொறுக்கினர். பின்னர் வாகன ஓட்டிகளுக்கு தக்க அறிவுரைகள் வழங்கி எச்சரித்து அனுப்பி வைத்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் ஜனநாயகன் படத்திற்கான டிக்கெட்டுகளை திரையரங்க உரிமையாளர்களே ரசிகர் மன்றம் என்ற பெயரில் 700 ரூபாய்க்கு விற்பதாக கூறி விஜய் மக்கள் இயக்கத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் நடிப்பில் உருவாகியுள்ள படம் ஜனநாயகன். ஜனவரி 9ஆம் நாள் திரைக்கு வர இந்த படம் சேலம் மாவட்டம் சங்ககிரியில் உள்ள திரையரங்கில் திரையிடப்பட உள்ளது. இந்த படத்தின் டிக்கெட்டை ரசிகர் மன்றம் என்ற பெயரில் திரையரங்கின் உரிமையாளர்கள் 700 ரூபாய்க்கு விற்பதாக கூறி விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். தமிழ்நாடு கேட்டரிங் உரிமையாளர் நலசங்கத்தின் சார்பில் சென்னை கொளத்தூரில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. கேட்டரிங் உரிமையாளர்கள் நலசங்கத்தின் பொங்கல் விழாவில் வெங்கட்ராமன், சதாசிவம், மோகன், ரமேஸ்வர சர்மா, அறுசுவை ஸ்ரீதர், நடராஜன், சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் குன்றத்தூர் ராஜா, பொதுச் செயலாளர் சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு கேட்டரிங் உரிமையாளர் நலசங்க தலைவர் சிந்து கிருஷ்ணன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கோமதி சங்கர் பொங்கல் சிறப்பு பரிசுகளை வழங்கி உரையாற்றினார். பொள்ளாச்சியில் மூத்த குடிமக்கள் குடியிருப்பை விற்ற நிறுவனம் முறைகேட்டில் ஈடுபடுவதாக கூறி அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் கண்டுகொள்ளாததால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி அடுத்த புரவிப்பாளையத்தில் சீனிவாசா ஃபார்ம்ஸ் என்ற பெயரில் மூத்த குடிமக்களுக்கான குடியிருப்பு உள்ளது. இங்கு 100க்கும் அதிகமான வீடுகளில் மூத்த குடிமக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு ஸ்டெப் ஸ்டோன் என்ற நிறுவனம் பல்வேறு வாக்குறுதிகளை கூறி வீடுகளை விற்றுள்ளது. ஆனால் உறுதியளித்தபடி மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என்று புகார் தெரிவித்து வருகின்றனர். மூத்த குடிமக்கள் பயன்படுத்த கட்டப்பட்ட உணவு விடுதி, நூலகம் ஆகியவற்றை அந்த நிறுவனத்தின் இயக்குனர் தனது பெயரிலேயே வைத்துள்ளதாகவும் கூறியுள்ளார்.
இது குறித்து வருவாய்த்துறையிலும் காவல்துறையிலும் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதை கண்டித்து மூத்த குடிமக்கள் தங்கள் குடியிருப்பு பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களுக்கு அதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சியினர் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். உடல் நலத்தை காக்க வலியுறுத்தி தனியார் அமைப்பை சேர்ந்தோர் மிதிவண்டி பயணமாக தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு வந்துள்ளனர். தனியார் அமைப்பில் உள்ள பல்வேறு நாடுகளை சேர்ந்த 15க்கும் மேற்பட்டோர் மக்கள் உடல் வலிமையை பேணி காக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மிதிவண்டி பயணம் மேற்கொண்டுள்ளனர். சிதம்பரத்திலிருந்து மிதிவண்டியில் பயணம் மேற்கொண்ட இவர்கள் தஞ்சாவூர் மாவட்ட எல்லை பகுதியான அணைக்கரைக்கு வந்தனர். அணைக்கரை கொள்ளிடம் ஆற்றில் உள்ள நீர்நிலை அமைப்புகளையும் அங்குள்ள முதலை பண்ணையையும் பார்வையிட்டு பொதுமக்களோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்டு கொள்ளிடம் ஆற்றங்கரை வழியாக சுவாமிமலைக்கு புறப்பட்டனர். ராக்கியாப்பட்டி பகுதியில் உள்ள அரசு புறம்போக்கு இடத்தில் கட்டப்பட்டுள்ள முத்துக்குமாரசுவாமி கோவிலை இடித்து அகற்றிய வருவாய்த்துறையினரை கண்டித்து இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் தலைமையில் பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த ஈட்டி வீராம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட ராக்கியாப்பட்டி பகுதியில் உள்ள அரசு புறம்போக்கு இடமான 2 ஏக்கர் 80 சென்டில் குமரன் குன்று என்ற பெயரில் முருகர், விநாயகர், சிவலிங்கம், நந்தி உள்ளிட்ட சன்னதிகள் கொண்ட செல்வமுத்து குமாரசுவாமி திருக்கோவில் கட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவிநாசி வட்டாட்சியர் சந்திரசேகர் தலைமையிலான வருவாய்த்துறையினர், அவிநாசி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சிவகுமார் தலைமையிலான 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினரின் பாதுகாப்புடன் பொக்லின் இயந்திரத்தின் மூலம் கோவிலை இடித்து அகற்றினர். இதை கண்டித்து இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம், மாநில பொதுச் செயலாளர் கிஷோர்குமார் ஆகியோர் தலைமையில் பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினருக்கும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் காடேஸ்வர சுப்பிரமணியம் காயமடைந்தார். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இது தொடர்பாக திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் சீனிவாசன் செய்தியாளரிடம் தெரிவிக்கையில், முருகனை வைத்து வழிபட்ட வந்த மக்களின் உணர்வுகளை புண்படுத்துகின்ற வகையில் இன்று காவல்துறை காலை அதிகாலை 3 மணிக்கு அந்த கோவிலுக்கு செல்லும் பாதையை பூட்டி அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கின்றது. குறிப்பாக சிலைகளை எடுத்து கீழே போட்டு உடைத்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் தட்டி கேட்க சென்ற இந்து முன்னணியுடைய மாநில தலைவர் திரு காடேஸ்வர சுப்பிரமணியன் அண்ணன் அவர்கள் ஏற்கனவே பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கிறவர், போலீஸோட அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றது. கோவில்பட்டி அருகே சிவந்திப்பட்டி கிராம பகுதியில் நீர்வழி தடங்களில் மின்கம்பங்களை நடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சிவந்திப்பட்டி கிராம பகுதியில் தனியார் சூரிய மின் உற்பத்தி நிறுவனம் 25 மெகாவாட் மின் உற்பத்திக்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்த நிறுவனத்தில் இருந்து மின்சாரம் கொண்டு செல்ல உயர்மின் அழுத்த வயர்களை தாங்கி நிற்கும் மின்கம்பங்கள் அனைத்தும் நீர்வழி தடத்தில் அமைக்கப்பட்டு வருகின்றன என தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் SK அருமைராஜ் குற்றம் சாட்டி வந்தார். இருப்பினும் தொடர்ந்து பணிகள் நடைபெற்று வருவதால் அருமைராஜ் உள்ளிட்ட விவசாயிகள் சிலர் சிவந்திப்பட்டி கிராமத்தில் உள்ள பொதுப்பணித்துறை ஓடை பகுதியில் நின்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நீர்வழி தடங்களில் அமைக்கப்பட்டுள்ள மின் கம்பங்களை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கொப்பம்பட்டி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மாரியப்பன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது முறைப்படி அறிவிப்பு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறையிட வேண்டும் என அறிவுறுத்தினார். இதனை அடுத்து ஓடையை விட்டு வெளியே வந்த விவசாயிகள் ஓடையில் அமைக்கப்பட்டுள்ள மின்கம்பங்களை அகற்றவில்லை என்றால் ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று நீர்வழி தடங்களை பாதுகாப்பிற்காக இயற்றப்பட்ட அரசாணைகளின் நகல்களை எரிக்கும் போராட்டம் நடத்துவோம் என அருமைராஜ் தெரிவித்தார். சுருளோடு ஊராட்சியில் குடியிருப்புகள், பள்ளிகளுக்கு அருகே சுகாதாரமற்ற முறையில் செயல்படும் பன்றி பண்ணையை அகற்ற வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி இளைஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுருளோடு ஊராட்சி குடியிருப்புகள் மற்றும் பள்ளிகளுக்கு அருகே முறையான உரிமம் இல்லாமல் சுகாதாரமின்றி அமைக்கப்பட்டுள்ள பன்றி பண்ணையிலிருந்து வெளியேற்றப்படும் மலக்கழிவுகள் திறந்த வெளியில் கொட்டப்படுகிறது. இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் பன்றி காய்ச்சல், மூளை காய்ச்சல் ஏற்படுகிறது என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் பன்றி பண்ணையை பார்வையிட்டு அதனை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மேலும் பன்றி பண்ணையை அகற்றாவிட்டால் ஊர் பொதுமக்கள் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அப்பகுதி இளைஞர்கள் தெரிவித்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பொங்கல் பரிசு தொகை வழங்கும் திட்டம் ஆலந்தூரில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திமுக அரசு புது திட்டம் கொண்டு வந்தால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு திகு திகு என எரிகிறது. அமைச்சர் ரகுபதி விமர்சனம். டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு.
தொகுதி பங்கீடு குறித்து இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தை. ரஷ்ய கொடியுடன் சென்ற கச்சா எண்ணெய் கப்பலை கைப்பற்றியது அமெரிக்கா. ரஷ்ய போக்குவரத்து துறை அமைச்சகம் கடும் கண்டனம். ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.